Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. ஸோ இன்றைக்கி vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அம்மா அப்பாவுக்கு வந்து பர்த்டே ஒரு நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பர்த்டே. சரி அம்மாவுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போத்தீஸ் வந்திருந்தேன். என்ன பார்க்க போகிறேன்னா அம்மாவோட குக்கர் வந்து ரொம்ப கொஞ்சம் பழசாயிருச்சு. அதனால் புது குக்கர் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி பிளாக் கலர் குக்கர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்கணுன்ட்டு எனக்கு ஆசை தான். பட் அது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் வந்து லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் பார்த்துட்ருந்தேன். அல்ட்ரா பிராண்ட் வந்து குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுச்சு. அது திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக் பாட்டம் பேனாக இருந்துச்சு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதான் வாங்கலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹண்டி மாடல் கூட இருந்துச்சு, இதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இது வந்து ப்ரீமியர் கம்பெனி. There is no games to play here and all my toys are in Abu Dhabi and I did not bring any and Aris brought all of them without knowing me. So I'm going to buy this. Kami? Business. The நிறைய கேம்ஸ் இருக்குல்ல, லூடோ, Snake and ladders, treasure map, pirate island. சரி ஓகே எடுத்துக்கோ, ஓகேவா? இங்கே போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணாங்க. எல்லோரும் வந்து நல்லா பேசினாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இங்கே பாண்டியில் ஃபேவரட் ஜூஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஜூஸ் வாங்குவோம், அடிக்கடி வாங்குவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எது வாங்கினாலுமே. ஸோ ஜூஸ் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துவிட்டோம். சோயரா குடிக்கிறது வந்து ரெட் வெல்வெட் மில்க் ஷேக், அப்புறம் எங்களுக்காக வந்து டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பீச்சில் நைட்டு 9 o'clock மேலே பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது. இல்லைனா நாங்கள் மிட் நைட் வரைக்கும் பார்த்திங்கன்னா பீச்சில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அம்மா அப்பாக்கு பர்த்டேன்றதால அவங்களை கூப்பிட்டுட்டு நைட்டு வந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு இந்த ட்ரெஸ் தான் நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்காக யார் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Sowmyacreations அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவங்க தான் இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா எம்ப்ராய்டரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேக்ஸி டைப் ட்ரெஸ் கிடையாது, டாப்பும் பாட்டம் தான் இது. பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த லேஸ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கூட வந்து துப்பட்டா வந்து நான் மேட்ச் பண்ணது. நீங்கள் வந்து ஒயிட் சாண்டல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒயிட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் நீங்களும் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்காக கிளம்பிட்டுருக்கோம். சுஹேரா ஆரிஸ்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாண்டிச்சேரியில் எங்கே பஃபே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணப்போ வெறும் சன்வே அதுக்கப்புறம் பார்பிக்யூ நேஷன் மட்டும் தான் இருந்துச்சு. பார்பிக்யூ நேஷன் ஏற்கனவே நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம் அபுதாபியில். அதனால் வந்துட்டு இங்கே வந்து சன்வே வந்து அட்மாஸ்ஃபியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வீடியோக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சன்வேக்கே போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலுமே சன்வேக்கு கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் நாங்கள் வந்து போயிடுவோம். எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்குறேன் கல்டாம். இப்போ ஃபைனலி ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்டர் ஆனதும் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே பஃபேயும் சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம ஆர்டர் பண்ணி கூட சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து சன்வேல தான் நடந்துச்சு. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா பழைய ஞாபகம்லாம் எங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருந்துச்சு இங்கே வந்ததும். அந்த டைமில் அந்தளவுக்கு மொபைல் ஃபோட்டோஸ்லாம் அந்தளவுக்குலாம் எடுக்கலை. ஸோ இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த டைம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு 2-3 ஃபோட்டோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறேன், நான் இருந்தால் உங்களுக்கு நான் எப்பயாச்சும் நான் ஷேர் பண்ணுறேன். பஃபேயில் டெசர்ட் கவுண்டரில் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஷூட் பண்ணேன். அதான் முன்னாடி இருந்துச்சு. ஜூஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து டெசர்ட் நிறைய இருந்துச்சு. கேரமல் புட்டிங், அதுக்கப்புறம் ப்ரெட் புட்டிங், ப்ரௌனி, அதுக்கப்புறம் டாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரஸ்மலாய் மாதிரி இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் ஜெலேபி, குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் மூஸில் கூட நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி மூஸ், சாக்லேட் மூஸ். சூப்பில் வந்து சிக்கன் கிளியர் சூப், அதுக்கப்புறம் தால் சூப் இருந்துச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இந்த மாதிரி பஃபே சாப்பிடும்போதெல்லாம் ஷூட் பண்ணுறது வந்து ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ யூடியூபராக இருந்தோன்னா இது ஒரு கஷ்டம் தான். ஸ்டார்டர்ஸில் பார்த்திங்கன்னா பர்கர், அதுக்கப்புறம் வந்து பீஸாலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரான் ஃப்ரை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாஸில் பண்ணியிருந்தாங்க.
ஸோ சீ ஃபுட்டில் இதெல்லாம் இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் எங்கே போனாலுமே சீ ஃபுட்டு கேட்டால் வந்து ஃப்ரோசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன்னு தெரியல. அதனால வந்து நானும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் அவ்வளோவா வெளியில் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அபுதாபிலலாம் நல்லா ஃப்ரெஷ் சீ ஃபுட் வந்து நல்லா கிடைக்குவாங்க. மோஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் நாங்கள் ஃபிஷ்ஷு ப்ரான் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் இங்கே வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியல. அப்புறம் வறுத்தரைச்ச சிக்கன் கறி இருந்துச்சு. கேரளா டிஷ்ஷஸ் வந்து நிறைய இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சைடில் ரைத்தாவும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்தாவும் இருந்துச்சு. இன்னொன்று வந்து பொட்டேட்டோ ஆக்ரட்டன், அது குக் வித் கோமாளியில் செஞ்சுருந்தாங்க இல்லையா, அந்த டிஷ் தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை. இது ஏன்னா ஒயிட் ரைஸும் வச்சுருக்காங்க, அதனால் வந்துட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை இருக்குது. அப்புறம் வெஜ் நூடுல்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து காஷ்மீரி புலாவ், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி கூட நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இது வந்து ஒயிட் பன்னீர் கறி இருந்துச்சு. அந்த காஷ்மீரி புலாவ் கூட இது சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. தனியாக ரோட்டி நான்லாம் கொடுத்தாங்க. இது வெஜ்ஜில் வந்து கார்ன் கபாப், அதுக்கப்புறம் கத்திரிக்காயில் வந்து மசாலா மாதிரி இருந்துச்சு. இது வந்து சேனைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவரில் பட்டாணி கூட்டு இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே தயிர் சாதம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட், அதுக்கப்புறம் இதில் ஒயிட் ரைஸும் ரசமும் இருந்துச்சு. அப்புறம் ஷாஹி துக்குடா வச்சுருந்தாங்க. அது பக்கத்தில் வந்து ஷீர் குருமா இருந்துச்சு, சேமியா பாயாசம். ஸோ நான் இப்போ தான் போயிட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ சூப்பு, அதுக்கப்புறம் வந்து சாலடில் வந்து நிறைய ஹெல்த்தி சாலட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் என்னோடய பிளேட் இது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு சாலட், அதுக்கப்புறம் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரெட்டில் வந்து ரோட்டி, அதுக்கப்புறம் பட்டர் நான் கேட்டாலும் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பரோட்டா மட்டும் இல்லை. ஃபைனலி டெசர்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பஃபேல எனக்கு பிடிச்சதே வந்து டெசர்ட்ஸ் தான். ஸோ டெசர்ட்டை வந்து ப்ரௌனி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பிரெட் பட்டர் புட்டிங்கும் சான்ஸ்லெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மெயின் கோர்ஸில் இருந்த டிஷ்ஷஸ் விட இந்த டெசர்ட்ஸில் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. பசங்களும் மெயின் கோர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஜஸ்ட்டு இந்த மூஸ் அதை தான் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. It's like Badam. ஃபைனலி ஐஸ்கிரீமும் சர்வ் பண்ணாங்க. நான் வந்து பட்டர் ஸ்காட்ச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளூபெர்ரி டார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டெசர்ட்ஸில் அப்போது சாப்பிடும்போது அது சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து கொடுத்தாங்க. டார்ட். It's just blueberry jelly and this is just a pie shell. What is this called? Tart. Yeah. Hey, you eat the biscuit, very tasty. ஃபைனலி ஹோட்டல்லே வச்சு நாங்கள் கிஃப்ட்டும் கொடுத்துட்டோம். I'm not ready. இந்த குக்கர் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நிஜமாக வந்து வறுத்து தான், அந்த காசுக்கு கண்டிப்பாக வறுத்துன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஹெவி பாட்டமாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து அடி பிடிக்கவே இல்லை. தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றினாலே போதும், சீக்கிரமாக வந்து வெந்துடுது. ஒரு 4 விசில்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துருச்சு.
குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருக்க டிஃபால்ட் குக்கர் கூட வந்து கீழே கொஞ்சமாக அடி பிடிக்கும், சைட்லலாம் கொஞ்சம் அடி பிடிக்கும். இது வந்து சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் எதாவது குக்கர் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். மார்னிங் டைமில் வந்திருந்தோன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லா கார்டன்ஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இருட்டாக இருக்கிறதால தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து நம்மளுக்காக இந்த கவர் வந்து அமைச்சிருக்காங்க, மொபைல் கவர். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் ஃபோட்டோ கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நேம் வேணும்னா நீங்கள் நேம் கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைனா வந்து இந்த மாதிரி நீங்கள் நேம் எழுதி வந்து ஃப்ரேம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ஆர்டர் பண்ணணுன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இது என்னோடய கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். கையில் பிடிங்க, கண்ணு ஓப்பன் பண்ணுங்க, ஐஸு. Hey, why? Super ya. Wow. This yes. Sama super இருக்கு. யாரு இது? நான் தான் gift. ஓ. நல்லா இருக்கு. என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சா? நல்லா பண்ணிருக்காங்க. இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா நான் தான் மொக்க வாங்குவேன். ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. நல்லா சூப்பரா இருக்குமா ஆடியன்ஸ்? ஆமா. வாவ், sama சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை நீங்க கொடுப்பேன்னு சொல்லி. நான் இந்த மாதிரி கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்ததே இல்லையே. அப்புறம் எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ கொடுத்துருக்குற இந்த மாதிரி ஆடியன்ஸ். ஆமாம். ஸோ நம்ம சேனலில் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி கூட. இது வந்து ஹல்வா பூரன். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். 1 hour நல்லா ஊறினதுக்கப்புறமா இது நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4-5 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பருப்பு வேகிற டைமில் இந்த பாதமும் நம்ம வந்து ஸ்கின் வந்து பீல் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் பாதம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes பாயில் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஈஸியாக வந்து ஸ்கின் வந்து நல்லா பீல் ஆகும். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதில் தண்ணி அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ தான் ஹல்வா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பேனில் ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பு பேஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கடலைப்பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 10 to 15 minutes நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பாதாம் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாமோட பச்சை வாசனும் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை சேர்க்காத பால்கோவா. இது உங்களுக்கு கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்குது இப்போலாம். இது சேர்த்தா நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். கையால் இந்த மாதிரி நல்லா உதிர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பால்கோவா நல்லா கரையட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால்கோவா நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு 1/2 kg கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஹல்வா கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும். ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு 2 tablespoon நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஹல்வா வந்து பேனில் நல்லா ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஹல்வா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம மாவு வந்து பூரிக்காக ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போது ஹல்வா பூரிக்காக மாவு வந்து நீங்கள் மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட் ஃப்ளவரும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பாதி பாதியாக யூஸ் பண்ணணும். மைதா மாவு பாதி, வீட் ஃப்ளவர் பாதி. நான் வந்து 1/2 kg அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் வரதுக்காக ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்குறதால நல்லா பொன்னிறமான கலர் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் வந்து ஒரு 250 ml அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் வார்ம் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது ஒரு 1 ஹவருக்கு வந்து இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதில் மாவை பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பூரிக்கெலாம் ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கணும். இப்போ இதை சின்ன பால்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா தென் ஷீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹல்வா செஞ்சோம் இல்லையா, இப்போ அதை எடுத்து நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மைதா மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ டீப் ஃப்ரை பண்ண ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, ஜஸ்ட் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ பூரியை போட்டுக்கோங்க. ஜஸ்ட் 1 இல்லைனா 2 பூரி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைட் கோல்டன் கலர் ஆனதும் இன்னொரு சைட் திருப்பி போட்டுருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இது வந்து எங்கள் பாட்டிலாம் செஞ்ச ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் இது. ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுக்கு முன்னாடி நான் கோகனட் ஃபில்லிங் வச்சு அந்த மாதிரி பூரன் கூட நான் ரெசிபி போட்டிருக்கேன். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம கீர் கூட இதை வந்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.